நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி உங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சில நேரம் பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா புரியாது. கடைசி நொடியில் கூட உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் காத்து கொண்டிருக்கும். இன்றைக்கு கங்கண ரேகை பற்றி நல்லா முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். கங்கண ரேகை என்பது இப்போ நம்ம போர்டுக்கு வந்துருக்கோம். கங்கண ரேகை அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அதனால் இப்போ நம்ம கையில் கீழே இந்த கையில் இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு 3-4 ரேகை கூட இருக்கும். இதுதான் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம். இந்த கங்கண ரேகை ஒரு ரேகை மேலே இருக்கிற ரேகை நல்ல சங்கிலி தொடர்பு இல்லாமல் நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா உடல் உறுதித்தன்மையை குறிக்கும். எடுத்தோன்னே அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 28ல் கங்கண ரேகை. அந்த கங்கண ரேகை முக்கியமாக குறிக்கிறது ஆயுளை குறிக்குது, உடல் உறுதியை குறிக்குது, செயல்படும் திறமையை குறிக்குது, திருமணத்தை குறிக்குது, குழந்தையையும் குறிக்கும். இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த கங்கண ரேகை. இந்த கங்கண ரேகை ஒருவருக்கு எத்தனை ரேகை இருக்குதோ அவ்வளோ நாள், அதாவது ஒரு கங்கண ரேகை நல்லா இருந்தா 30 வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இதுல 4 கங்கண ரேகை இருந்தாக்க 3, 12, 120 வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 3 கங்கண ரேகை இருந்தா 90 வயசு. முதல்ல உள்ள கங்கண ரேகை நல்லபடியா இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு உடல் உறுதியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது சங்கிலி தொடர்பா இருந்ததுன்னா உடம்பு சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா, ஆயுள் ரேகை உடல் உறுதி, மன உறுதி, திடம், ஆயுளையும் குறிக்கக்கூடியது, சக்தியை குறிக்கக்கூடியது. அதே அளவு சக்தியை குறிக்கக்கூடியது, உடல் உறுதி, திறமையை குறிக்கக்கூடியது இந்த கங்கண ரேகை. இந்த கங்கண ரேகை நல்லா, முதல் ரேகை நல்லா இருந்ததுன்னா ஆயுள், உடல் உறுதி, நல்ல சிறப்பான தன்மை, சங்கிலி தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா மிகப்பெரிய நல்ல ஒரு உடல் நலத்தை குறிக்கக்கூடியது. ஆயுளை நான் சொல்லிட்டேன். இது வந்து ஆயுளையும் குறிக்கும். இது மட்டும் ஆயுளை குறிப்பதில்ல, மிச்ச ரேகைகளையும் நம்ம பார்க்கணும். நம்ம கையை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஏன், எதற்கு, எப்படி நம்ம கேள்வி கேட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப அறுக்க விரும்பல. உங்களுக்கு கங்கண ரேகைனா ஆயுளே குறிக்கும், உடல் உறுதியை குறிக்கும். இப்போ நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் கங்கணம் கட்டிட்டு செயல்படுறாண்டான்னு சொல்லுவாங்க. கங்கணம் கட்டுறது எதுக்கு நம்ம கங்கணம் கட்டுறோம்? ஒரு செயலை முடிக்க வேண்டும். இப்போ திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி கங்கணம் கட்டுவாங்க. இந்த திருமணம் நல்லா முடியும், மஞ்சளை துண்டை கட்டி ஒரு கையில கட்டுவாங்க. கையில இந்த நேரத்துல கட்டும்போது மங்களகரமாக நன்றாக முடிய வேண்டும் அப்படிங்கிறது கங்கணம் கட்டி வேலை செய்யறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு விரதம் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி பாலாபிஷேகம் பண்றதுக்கு, இது மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் கங்கணம் கட்டுவாங்க. கங்கணம் கட்டுவது உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு, உடல் உறுதியா இருக்கிறதுக்கு ஒண்ணு, வேலை திறமையா செய்யறதுக்கு, அதாவது ஒரு வேலையை வந்து திறமையா கரெக்டா முடிக்கணுங்கிறது கங்கணம் கட்டிட்டு செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கங்கண ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்வில் உயர்வது கண்டிப்பா திண்ணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எத்தனை ரேகை இருக்கோ அவ்வளவு தூரம் உடல் உறுதி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். முதல் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடல் உறுதித்தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கங்கண ரேகையில முதல் ரேகை, இப்ப இந்த முதல் ரேகை இருக்கு இல்லையா, இது வந்து மேல அப்படி வளைஞ்சு இருக்கும். இது பாருங்க, இப்படி வளைஞ்சு போயிருக்கும். இந்த முதல் ரேகை வளைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி யார் கையில, ஒரு ஆண்கள் கையில இருந்தாக்க திருமணத்துல அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திருமணம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, திருமணம் செய்வாங்க. திருமணத்துல விருப்பம் இருக்காது, மலட்டுத்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாது. மலட்டுத்தன்மை யாருக்கோ ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். கையில உள்ள ரேகைகள் எல்லாம் செக் பண்ணணும். குழந்தை ரேகை இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து சந்திரன் வீட்டுல இப்படி கீழே இருக்கும். இது குழந்தை இருக்கான்னு பார்க்கும். குழந்தை இருக்குது அப்படின்னு உறுதி பண்ணிட்டா அப்போ இந்த ரேகை வந்து சரியா ஆகாது. அதே மாதிரி புத்தி ரேகை,
இறுதி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை பங்கப்படாம கரெக்டா இருந்து இந்த ரேகையும் இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு கல்யாணம் நடக்கும், சிரமப்பட்டு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்களுடைய கையில் இந்த மாதிரி வளைவா இருந்ததுன்னா கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு சீசர் பண்ணி குழந்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை தரிக்கிறதே கஷ்டமா, மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது, குழந்தை இருக்கு, கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கும் போது அதை தண்ணி பத்தலம்பாங்க, இல்லைன்னா நஞ்சு கொடி கீழே இருக்குதுப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையின் மூலமாக குழந்தை பிறக்கும். ரொம்ப குழந்தை பிறக்கிறதுக்கு தாய்க்கு ரொம்ப வேதனையா இருக்கும். கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பெண்கள் கையில இருந்தா சொல்லலாம். ஆண்கள் கையில இருந்தா மலட்டுத்தன்மைன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ குழந்தைன்னு பார்த்தா அந்த சந்திரமேட்டுல பார்க்கணும். இப்போ கூட பிறந்தவங்கன்னு பார்த்தோம்னாக்க இந்த சுக்கரமேட்டில் எப்படி இருக்குல்ல, இதெல்லாம் கூட பிறந்தவங்க. இது வந்து தார ரேகை. இதுல எத்தனை இருக்கோ அத்தனை தாரம்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை, இந்த கூட பிறந்தவங்க, இந்த தாரம், இது எல்லாம் மாறக்கூடிய தன்மை உடையது. எப்படி, ஏன் மாறும், எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் நம்ம கரெக்டாக விளக்கம் சொல்ல முடியும். இப்போ நீங்க யார் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, கேள்வி கேட்க முடியாது இல்லையா? அதனால நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். இப்போ இந்த இதுல குழந்தை வந்து ஒரு 4 குழந்தை இருக்கு சார். இப்போ என்ன பண்றாங்க, ஒரு குழந்தை போதுன்னு நிறுத்திடுறாங்க. அப்ப கட் பண்ணிட்டாக்க அந்த குழந்தை உருவாகாது, ஒரு குழந்தை தான் இருக்கும். இங்க வந்து கூட பிறந்தவங்க ஒரு 4-5 பேர், ஒரு சில பேர் அந்த காலத்துல 4-5 பேர் 10 குழந்தை கூட பெற்றுட்டாங்க. இப்ப காலம் மாற மாற இந்த கையில வந்து 1, 2 அந்த மாதிரி 2 4 ரேகை இருக்குன்னு வச்சுங்க. அவங்களுக்கு பிராப்தம் 4 இருக்கு. ஆனா 1, 2 தான் குழந்தை கூட பிறந்தவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலயும் அதை கரெக்டா சொல்ல முடியாது. அதே மாதிரி தாரத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு 100கணக்கான 1000கணக்கான மனைவிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தசரத சக்கரவர்த்திக்கு 1000கணக்கான மனைவி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா 3 மனைவிகள் தான் கரெக்டா கல்யாணம் பண்ணவங்க. அதே மாதிரி இதுல ரேகைகள் நிறைய கூட இருக்கும். ஒரு மனைவிகள் நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு. ஆனா தெரியறது ஒரு 4, 3 அந்த மாதிரி தான் தெரியும். இது என்னன்னா, இது மனதில் பதிந்தவர்கள், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். இல்ல மனசுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்கன்னு நினைச்சுக்கலாம். இல்ல நட்புல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்கன்னு நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. கையில உள்ள ரேகைகள் காரணம் இல்லாமல் வருவது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்க கையை கொண்டு சர்ச் பண்ணுங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. குழந்தை, கூட பிறந்தவங்க, மனைவி, இந்த ரேகை வந்து நல்லா இருந்ததுன்னா, சங்கிலி தொடர்பு இல்லாம இருந்ததுன்னா உடல் உறுதித்தன்மையை குறிக்கும். கங்கணம் கட்டி வாழ்வில் உயர்வார்கள். கங்கணம் கட்டினா வாழ்க்கையில உயர்வுன்னு நினைச்சு ஒரு முயற்சி பண்ணி இந்த முயற்சியில வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கங்கண ரேகை நல்லா இருந்ததுன்னா. இந்த கங்கண ரேகை ஒரே ஒரு கங்கண ரேகை ஒரு சில பேருக்கு இருக்கும். அவர்களுக்கு ஆயுள், அற்ப ஆயுள்னு சொல்றாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. ஆயுள் ரேகை நல்லா இருந்து, புத்தி ரேகை நல்லா இருந்து, இருதய ரேகை, விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா அவர்களுக்கு ஆயுள் கூட இருக்கும். அந்த கையையும் செக் பண்ணும். இந்த கங்கண ரேகையை வச்சுக்கிட்டு கையையும் செக் பண்ணும். இது உடல் உறுதித்தன்மை, அதை குறிக்கும். குழந்தை கஷ்டப்பட்டு பிறக்குமா, திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறதா இந்த கங்கண ரேகை. குழந்தை எப்படி கஷ்டப்பட்டு பிறக்குமா, இல்லை நல்லா ஈஸியா பிறக்குமா, திருமணம் கஷ்டம் இல்லாம அங்க நடக்குமா, செயல்படும் திறமை அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா, உடல் உறுதி நல்லா இருக்கா, ஆயுள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது கங்கண ரேகை. கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள், அதாவது உறுதித்தன்மையோடு உடல் உறுதியோடு இருக்கிறார்களா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறதுக்கு இந்த கங்கண ரேகையை நம்ம பார்க்கணும். இதை மாதிரி தான் நம்ம பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். முதல்ல எடுத்தோட காலத்துலலாம் நம்ம வந்து கங்கண ரேகை எத்தனை இருக்கோ அத்தனை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆயுள சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஜோதிட தகவல் என்னன்னா, இப்ப இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, இங்க ஒரு கோடு இருக்கும் பாருங்க, மோதிர விரல்ல கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு மேல இப்படி ஏறி நின்றுச்சுன்னா அவர்கள் குடும்பத்தில், அதாவது அவங்களை கேட்டு செய்வாங்க, அவங்களுடைய கை ஓங்கில் இருக்கும். இவர்களை கேட்டுத்தான் அந்த காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண் கையில இருந்தாலும் பெண் கையில இருந்தாலும், அதாவது ஒரு சில பேருக்கு பெண்ணுக்கு இந்த விரல் நீட்டமா இருக்கும், இந்த கோட்டுக்கு மேல இருந்ததுன்னா பெண் தான் குடும்பத்தை நிர்வாகம் செய்வார்கள். ஆணுக்கு வந்து இந்த கோட்டுக்கு மேல ஏறி இருந்ததுன்னா ஆண் நிர்வாகம் செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்றோம். உங்க கையை பாருங்கள். இன்னும் நிறைய அனுபவ ரேகை சாஸ்திரத்துல கைரேகை என்பது கடல் அளவு விரிந்து உள்ளது. இதுல நம்ம ஒரு கடுகளுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது.
பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.